ஸ்ரீவைகுண்டம் அருகே இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய வசதி இல்லாமல் தவித்த குடும்பம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று நல்லடக்கம் செய்ய உதவிய தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் நெகிழ்ச்சி சம்பவம். தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் போட்டியிட்டு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர் சரவணன். ஏரலைச் சேர்ந்த இவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பே சுமார் 3 ஆண்டுகளாக ஆதரவற்ற 100 பேருக்கு தினமும் உணவு வழங்கி வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஆதரவில்லாமல் இறந்தவர்களின் பூத உடலையும் நல்லடக்கம் செய்து வருகிறார். ஏரல் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான அருணாச்சலமணி என்பவர் நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்தார். இந்த நிலையில் திடீரென அவர் உயிரிழந்துள்ளார். அவரின் உடலை நல்லடக்கம் செய்ய வசதி இல்லாமல் அவரது குடும்பத்தினர் சிரமத்தில் இருந்து வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தமிழக வெற்றிக்கழக ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவரது வீட்டிற்கே சென்றார். அவரது உறவினருக்கு ஆறுதல் கூறிய அவர் அவரது உடலை அமரர் ஊர்தியில் கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து அவரே ஏற்றினார். அது மட்டுமல்லாமல் இறந்தவரின் பூத உடல் கொண்டு சென்ற வாகனத்தில் ஏறி உடலை நல்லடக்கம் செய்யும் இடத்திற்கு வந்தார். அங்கு இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்த சட்டமன்ற உறுப்பினர் இறந்த அருணாச்சலமணியின் உடலுக்கு மாலை அணிவித்து அவரது காலை தொட்டு வணங்கி மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு கட்சி நிர்வாகிகளின் உதவியுடன் இறந்தவரின் உடல் குழிக்குள் வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பூத உடலை புதைத்த இடத்தின் மேல் மலர் மாலை வைத்து பூ தூவி மரியாதை செலுத்தினார். ஆதரவில்லாமல் இருந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் இறந்த நிலையில் அவரது உடலுக்கு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் இறுதி அஞ்சலி செய்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினரான சரவணன் இதுவரை 39 பேரின் பூத உடல்களை நல்லடக்கம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.